இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9த் லெசன் வந்து பார்க்க போறோம். சரி வாங்க பார்ப்போம். ஓகே. அண்டத்தில வந்து இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பொருள்கள் மற்றும் ஆற்றல்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்டத்தில பருப்பொருளும், ஆற்றல்களும் வந்து இருக்கு. சரிங்களா? ஆற்றல்கள விட்டுருங்க. நம்ம இந்த லெசன்ல பருப்பொருள பத்தி மட்டும் தான் பார்ப்போம். ஓகேங்களா? அந்த பருப்பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அணுக்களால் ஆனது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த பருப்பொருள அப்படின்றத திண்மம், திரவம், நீர்மம்னு பிரிக்கலாம். திண்மம், திரவம், வாயு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தனித்தனியா என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். ஓகேங்களா? இந்த பருப்பொருள் எல்லாமே அணுக்களால் ஆனது. ஓகேங்களா? அந்த அணு அணு அப்படின்றது ஒரு தனிமத்தோட அனைத்து பண்புகளையும் கொண்ட ஒரு மிக சிறிய துகள். இதே கொஸ்டின கேட்பாங்க. ஒரு அணு அப்படின்றது என்னது அப்படின்னா, ஒரு தனிமத்தோட அனைத்து பண்புகளையும் கொண்ட ஒரு மிக சிறிய துகள் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த அணுக்கள்லாம் சேர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா, மூலப்பொருள் உருவாகும். மூலப்பொருள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அயன்கள் வந்து இருக்கும். அயனிகள் வந்து இருக்கும். ஸோ, அதெல்லாம் இங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். அடுத்து ஒரு தனிமத்தின் அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமத்தின் அணுக்களோ இணைந்து மூலப்பொருள் வரும். அதான் மூலப்பொருள்கள். ஒரு தனிமத்தோட அணு இல்ல அப்படின்னா, வெவ்வேறு தனிமத்தோட அணுக்கள் இணைந்து எக்ஸாம்பிள் கார்பன்ற ஒரு தனிமமும், ஆக்ஸிஜன்ற ஒரு தனிமமும் இணைந்து தான் CO2 அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு மூலக்கூறு வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ, அதான் இங்க குடுத்துருக்காங்க. அந்த மூலக்கூறுகள் என்ன அப்படின்னா, மின்சுமை பெற்றிருக்கும். நேர் மின்சுமையா இருக்கலாம், இல்ல அப்படின்னா எதிர் மின்சுமையா இருக்கலாம். அதான் சொல்றாங்க. அந்த மின்சுமை பெற்றுள்ள அணுக்கள் அப்படின்னா அயனிகளோட தொகுப்பு அயனிகள்னு சொல்லுவாங்க. சரியா? அணுக்களோட தொகுப்பு அயனிகள். அணுக்களே வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பொருளோட ஒரு கட்டுமான பொருள். ஒரு சுவரு வந்து செங்கலால கட்டுறோமா, அது மாரி ஒரு அணு வந்து கட்டுமான பொருள் வந்து பருப்பொருள்கள் தான் கட்டுமான பொருள். அணுக்களே பருப்பொருளோட ஒரு கட்டுமான பொருட்கள் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களின் சேர்மங்கள் மற்றும் அன்றாட வாழ்வில் சேர்மங்களின் பயன்கள் ஆகியவை பற்றி பார்ப்போம் நம்ம. திண்மம், திரவம், வாயுக்களோட பயன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல தனிமம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தனிமம் அப்படின்றது எங்கேயுமே நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடியது தான் தனிமம். தனிமம் வந்து எங்கும் நிறைந்துள்ளது. பென்சிலு, மேசை, வாகனம், புத்தகம் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம்னா, ஒரு கட்டுமான பொருளா வந்து தனிமங்கள் அப்படின்றது இருக்கு. சரியா? காற்று, ஆக்ஸிஜன், காற்றில இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன், நைட்ரஜன், ஆர்கான் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தனிமங்களால் ஆனது தான். காற்றில இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன், நைட்ரஜன், ஆர்கான் இது எல்லாமே தனிமத்தால் ஆனது. அப்ப தனிமம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு தூய பொருள். தனிமமும் ஒரு தூய பொருள் தான், சேர்மமும் ஒரு தூய பொருள் தான். சரிங்களா? அதாவது பருப்பொருள்கள்ல வந்து பார்த்தோம்னா, தூய பொருள் கலவைன்னு பிரிக்கலாம். தூய பொருட்கள்ல தான் தனிமம், சேர்மம் அப்படின்றது வரும். அதாவது ரசாயன முறைகளால் எளிமையான கூறுகளாக உடைக்க இயலாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, தனிமத்தோட ஒரு கூறு, முக்கியமான கூறு. தங்கத்த தவிர வேற எதுவுமே இருக்காது. தங்கம் அப்படின்ற தனிமத்த தங்கத்த தவிர வேற எந்த கூறுகளாவும் உடைக்க முடியாது. சரியா? ஒவ்வொரு துண்டும் அதுல வந்து தங்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தனிமங்கள் ஒரே வகை அணுக்களையே கொண்டிருக்கும். தனிமங்கள் ஒரே வகையான அணுக்கள கொண்டிருக்கும். ஒரு அணு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு தனிமத்தோட ஒரு மிக சிறிய துகள தான் நம்ம வந்து அணு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனிமத்தோட பண்புகள மட்டுமே பெற்றிருக்கக்கூடியது. சரியா? அடுத்து பார்ப்போம். தனிமங்களோட குறியீடு. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தோம்னா 112 தனிமங்கள் இருக்குப்பா. ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு அணு எண் அப்படின்றது இருக்கும். அந்த தனிமத்தோட அணுவின் உட்கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்கும். அணு எண் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான்களோட எண்ணிக்கையை குறிக்கிறது. அணுவோட உட்கருவுல இருக்கும் அந்த புரோட்டான் அப்படின்றது. மொத்தம் 112 தனிமங்கள் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது. சரியா? ஆ இயற்கையாகவே பூமியிலயுமே கிடைக்கும். சில டைம் வந்து பார்த்தோம்னா, ஆய்வகத்துல வந்து உருவாக்குவாங்க. ஆனா மொத்தம் எவ்வளோ அப்படின்றத நோட் பண்ணீங்க. 118 மொத்த தனிமங்கள். தனிமங்களோட குறியீடுகள். அதாவது ஒரு தனிமத்தை வந்து நம்ம எப்படி குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளை உணர்த்தக்கூடிய உருவம், பொருள் ஆகியவையே குறியீடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ப்ளஸ்ஸு, மைனஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒவ்வொரு குறியீடுகள் இருக்குது. கார்பன்னா சின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த குறியீடுகள் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கிரேக்க குறியீடுகள் தான். சரிங்களா? கிரேக்க குறியீடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 4ஆ பிரித்தாங்க. 4 அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லி முதல்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரசவாதிகள் குறியீடு. ரசவாதிகள் குறியீடு அப்படின்னா, ரசவாதிகள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த மதிப்புடைய உலோகங்கள தங்கமா மாற்ற முயற்சி பண்ணவங்க தான் ரசவாதிகள். சரிங்களா? அவங்களோட அந்த செயலுக்கு தான் ரசவாதம் அப்படின்றது பேரு. அவ்வாறு செய்பவர்கள் ரசவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். ரசவாதிகள் தாம் பயன்படுத்திய வெவ்வேறு பொருட்களின் கீழ்காணும் குறியீடுகளை குறித்தனர். இது ரசவாதிகளோட குறியீடு. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியம் இல்ல. இதுதான் நமக்கு முக்கியம். டால்டன் குறியீடு தான். 1808ஆம் ஆண்டு ஜான் டால்டன் என்ற இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அறிவியல் அறிஞர் பல்வேறு தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தார். சரியா? ஸோ படங்கள வச்சு குறிச்சது வந்து இவர் தான். அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் பெர்சிலியஸ் குறியீடு. இவர் தான் ஜேக்கப் பெர்சிலியஸ் 1813ஆம் ஆண்டு தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை வந்து உருவாக்கினாரு. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்சிலியஸ் முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவமே தனிமங்களின் குறியீடுகளை தீர்மானிக்கக்கூடிய முறை என பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா?
இப்போ தனிமங்கள் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் அலோகங்கள் அவற்றின் ஆங்கில பெயர்களும் முதல் எழுத்து குறியீடுகளாக உள்ளன. எக்ஸாம்பிள் கார்பன்றது ஒரு அலோகம். கார்பன் வந்து முதல் எழுத்து குறியீடா இருக்கா? ஆக்ஸிஜன் ஒரு அலோகம். அது முதல் எழுத்து குறியீடா இருக்கா? அது ஆங்கில பெயரோட முதல் எழுத்து குறியீடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில போரான்னா பி, கார்பன்னா சி, ஃப்ளோரின்னா எஃப், ஹைட்ரஜனா ஹச், அயோடினா இ, நைட்ரஜனா என், ஆக்சிஜனா ஓ, பாஸ்பரஸ்னா பி, கந்தகம்னா சல்ஃபர் எஸ், வனடியம்னா வி, யுரேனியம்னா யு, இட்ரியம்னா ஒய். அப்போ 2 எழுத்து இருக்குது. அதாவது இரு தனிமங்களின் ஆங்கில பெயர் ஒரே முதல் எழுத்தை கொண்டிருந்தால் முதல் 2 எழுத்துக்களையும் சேர்த்து அவற்றின் குறியீடு எழுதப்படுகிறது. இவ்வாறு எழுதும்போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கணும், 2வது எழுத்து சின்ன எழுத்தாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அலுமினியம். அலுமினியம்னா முதல் எழுத்து பெருசாக இருக்கணும், 2வது எழுத்து சின்னதாக இருக்கணும். அலுமினியம். பேரியம் பிஏ, பெரிலியம் இந்த பாருங்க பி. இப்போ பேரியத்துக்கு பி கொடுத்தோம் அப்படின்னா பெரிலியத்துக்கு என்ன கொடுக்குறது? அப்போ தெரியாதுல்ல. அதனால பேரியம்னா பிஏ, பெரிலியம்னா பிஇ. 2 எழுத்தை சேர்த்து சொல்லிக்கிறாங்க. பிஸ்மத்னா பிஐஇ, குரோமின்னா பிஆர், கோபால்ட்னா சிஓ. இப்போ கார்பன் இருக்கு, கோபால்ட்டுக்கு சி கொடுக்க முடியாதுல்ல. கார்பனுக்கு சி கொடுத்தாச்சு, அப்போ கோபால்ட்டுக்கு சிஓன்னு கொடுக்கணும். அதான் சொல்கிறேன், 2 எழுத்தை வந்து வச்சு கொடுக்கலாம். ஹைட்ரஜனா ஹச், ஹீலியம்னா ஹச்இ, நிக்கல்னா என்ஐஇ, நியான்னா என்இ அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கான்னா எஸ்ஐஇ, ஆர்கான்னா ஏஆர். அப்போ 2 காமனாக இருந்துச்சுன்னா குறியீட்ட முதல் 2 எழுத்துக்களுமே ஒன்றாவே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணலாம்னா முதல் 2 எழுத்துக்களையும் முதல் தனிமத்துக்கு முதல் 2 எழுத்துக்களையும் மற்றொரு தனிமத்துக்கு முதல் மற்றும் 3வது எழுத்து குறியீடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஆர்கான், ஆர்சனிக். ஆர்சனிக்கில் ஆர்சனிக் இப்படி தான் எழுதுவோமா? அப்போ என்ன பண்ணலாம்? ஆர்கானுக்கு ஏஆர் கொடுத்தாச்சு, இங்கே ஏஆர் கொடுக்க முடியாது, ஏஎஸ்ன்னு கொடுக்கலாம். ஆர்சனிக், ஆர்கான். குளோரின் இப்படி எழுதுவீங்க, குளோரின்னு. அப்போ குரோமியத்துக்கு என்ன எழுதுவீங்க? குரோமியம். ரைட்டா? சிஆர். குரோமியம், குளோரின்னு, கால்சியம், காட்மியம். இப்போ கால்சியமுக்கு இப்படி எழுதுவீங்க, கால்சியம்னு எழுதுவீங்க. அப்போ சிஏக்கு என்னது? கால்சியம் கொடுத்துட்டீங்க. அப்போ காட்மியத்துக்கு என்ன கொடுப்பீங்க? கேட்மியம்னு சிஏடின்னு போடுவீங்க. அப்போ சிடி கேட்மியம். மெக்னீசியம் எம்ஜி, மேங்கனீஸு எம்என் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில தனிமங்கள் பார்த்தீங்கன்னா லத்தீன் கிரேக்க பெயர்களில் குறிக்கிறாங்க. மொத்தம் 11 தனிமங்கள். 11 தனிமங்கள் என்னது? லத்தீன் கிரேக்க பெயரில் சொல்லுவாங்க. சோடியம் அப்படின்னா நேட்ரியம், என்ஏ நேட்ரியம்னு சொல்லுவாங்க. மெர்குரி அதை பாதரசம், ஹைட்ரார்ஜியம், ஹச்ஜின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரார்ஜியம். பொட்டாசியம் அப்படின்னா கேலியம், கே. காரியம்னா பிளம்பம், பிபின்னு சொல்லுவாங்க. இரும்பு ஃபெர்ரம், எஃப்இ. இரும்புனா ஃபெர்ரம், எஃப்இ. வெள்ளியம் அப்படின்னா ஸ்டேனம், எஸ்என்னு. தாமிரம் காப்பர், குப்ரம்னு சொல்லுவாங்க, சியு. ஆன்டிமனி அப்படின்னா ஸ்பிடியம், எஸ்பி. வெள்ளி சில்வர் தெரியும், ஏஜினா சில்வர், அர்ஜென்டினம்னு சொல்லுவாங்க. உல்ஃப்ரம் அப்படின்னா டபிள்யூ, டங்ஸ்டனு. தங்கத்துக்கு ஏயு சரிங்களா, கோல்டு ஆரம்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து பார்ப்போம். சில தனிமங்களோட பெயர்கள் வந்து நாடு, அறிவியல் அறிஞர்கள், நிறம், புராண கதைகள், கோளோட பெயர்கள் இதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அமர்சியம், ஏஎம் அமெரிக்கா. யூரோப்பியம் யூரோப்பா கண்டத்தை வச்சு சொல்கிறாங்க. நொபிலியம் என்ஓ ஆல்பர்ட் நோபல் பரிசு வாங்கினார்ல அவர் வச்சு சொல்கிறாங்க, நொபிலியம். அயோடினா இண்டிகோ சொல்லுவோம்ல, ஊதா கலர், அந்த கலரை வச்சு சொல்கிறாங்க. மெர்குரி பாதாசனா ஐச்சி, மெர்குரி அப்படின்றத ஒரு புராண கடவுளை வச்சு சொல்கிறாங்க. புளூட்டோனியம் அப்படின்னா பியூ, நெப்டினியம் அப்படின்னா என்பி, யுரேனியம்னா யூ. இதெல்லாம் என்னென்னு பார்த்துங்க, இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு தனிமம் தனித்த ஆங்கில எழுத்தை குறியீடாக கொண்டிருந்தால் அவ்வெழுத்தின பெரிய எழுத்தில் எழுதணும், கேபிட்டல் எழுதணும். 2 எழுத்துக்களை குறியீடாக கொண்ட தனிமங்களுக்கு முதல் எழுத்தின ஆங்கில எழுத்தின பெரிய எழுத்தினும் 2வது வரக்கூடிய எழுத்தை சின்ன எழுத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மெட்டலு, நான் மெட்டலு, அதாவது உலோகம், அலோகம். இப்போ தனிமங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா உலோகமா அலோகமா அப்படின்றத அதோட பண்புகளை வச்சு நம்ம வந்து பிரித்து சொல்லலாம். இப்போ தனிமங்களை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா உலோகம், அலோகம், உலோகப் போலிகள். இப்போ உலோகங்களுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்குது. மெட்டலு இப்போ தங்கம், தாமிரம், வெள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலு. இரும்பு தட்டினா சவுண்டு வரும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயல்பாகவே வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் உலோகங்கள் வந்து இதெல்லாம் திண்ம நிலையில் தான்ப்பா இருக்கும். மெட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே திண்மத்தில் தான் இருக்கும். ஒன்றே ஒன்று மட்டும் தான் திரவத்தில் இருக்கும். அது என்னன்றதை இங்கே கொடுத்துரு, பாதரசம் மட்டும் திரவத்தில் இருக்கும். அதுவும் ஆனால் மெட்டல் தான். கடினமாக இருக்கும், இரும்பு கடினமாக இருக்கா? அதான் கடினமாக இருக்கும் மெட்டல்ன்றது. அதிக அடர்த்தி பெறும், இரும்பு அதிக அடர்த்தி பெற்றிருக்கும். ஸோ அப்போ இரும்பு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. பளபளப்பான இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் தங்கம் பளபளப்பாக இருக்கும், அது உலோக பளபளப்புன்னு சொல்லுவாங்க. உருகுநிலை கொதிநிலை எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். கொதிநிலை அதிகம், உருகுநிலையும் அதிகமாக தான் இருக்கும். உலகம் வந்து சுத்தியெல்லாம் அடிக்க முடியும், தங்கத்தை சுத்தியெல்லாம் அடிக்க முடியுமா? தகரத்தை அடிக்க முடியுமா? அடித்து தகடாக மாற்றலாமா? அப்போ தகடாக மாறக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு.
அலுமினியத்தை தகடாக மாற்ற முடியும். அடுத்து உலோகங்களை இழுத்து மெல்லிய கம்பியாக மாற்றலாம். அதெல்லாம் தங்கம் கோல்டு தான் செய்கிறாங்க, அப்போ கம்பியாக மாற்ற முடியும். இதுக்கு என்னென்னா கம்பியாக நீளும் பண்புன்னு சொல்கிறாங்க தாமிர கம்பிகள். பொதுவாக உலோகங்கள் வந்து வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நல்லா கடத்தக்கூடியது. இப்போ இரும்பு கரண்டை கடத்தும். உலோகத்தை தட்டும்போது அது வந்து தனித்துவமான ஒளியை எழுப்பும் பண்பை பெற்றுள்ளது. இது ஆலய மணிகள் தயாரிக்குது. மணிகள்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் தானே பண்ணுவாங்க. ஸோ அது சவுண்டு வரும், அதனால் மெட்டலில் பண்ணுவாங்க. அடுத்து மெட்டலோட பயன்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலங்கள் கட்டுறதுக்கும் எந்திரங்களோட அந்த பகுதி பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் இரும்பு தகட்டை பயன்படுத்துவாங்க. இரும்போட பயன். அடுத்து பார்த்தீங்கன்னா தாமிரத்தோட பயன்கள் தான் சிலைகள், நாணயங்கள், மின் கம்பிகள்லாம் தயாரிக்க இதெல்லாம் தாமிரம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் பண்ணுவாங்க, அதுக்கு தாமிரம் தேவை. நாணயங்களும் வெண்கலத்தில் பண்ணுவாங்க, தாமிரம் தேவை. மின் கம்பிகள் தாமிரத்தில் இருக்குது. தங்கம் வெள்ளியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புகைப்படத்துறையிலையும் பயன்படும். அலங்கார நகை தயாரிக்கலாம் தங்கம் வெள்ளி பயன்படும் நகை தயாரிக்கிறதுக்கு. அடுத்து பாதரசம், அதாவது அதிக அடர்த்தி கொண்டுள்ளதாலும் வெவ்வேறு வெப்பநிலையில் சீராக விரிவடையும் தன்மையை பெற்றிருப்பதாலும் வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படும். அது இம்பார்ட்டன்ட். மின் கம்பிகள், வானூர்தி, ராக்கெட் இதெல்லாம் தயாரிக்க அலுமினியம் பயன்படும். தானியங்கி வாகனங்களோட பேட்டரி தயாரிக்கிறதுக்கும் எக்ஸ் கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் காரியம் பயன்படும். பயன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அடுத்து நான்மெட்டல். நான்மெட்டல் என்ன வரும் அப்படின்னா கந்தகம், கார்பனு, ஆக்சிஜன் இதெல்லாம் நான்மெட்டலில் வரும். அது நான்மெட்டல் மட்டும்தான் திண்மம், திரவம், வாயு 3 நிலையுமே காணப்படக்கூடியதுப்பா. எக்ஸாம்பிள் கந்தகம், பாஸ்பரஸ்லாம் திண்ம நிலையில் இருக்கும். புரோமின் மட்டும் திரவ நிலையில் இருக்கும். இது இம்பார்ட்டன்ட். நான்மெட்டலில் புரோமின் திரவ நிலையில் இருக்கும். ஆக்சிஜன், நைட்ரஜன்லாம் வாயு நிலையில் இருக்கும். வைரத்தை தவிர பிற அலோகங்கள் பொதுவாக கடினத்தன்மை அற்றதாக உள்ளன. வைரம் அப்படின்றது கார்பனோட ஒரு வடிவம். வைரம் தான் இருக்கிறதுலே பூமியில் கிடைக்கிறதுல ரொம்ப கடினமானது, மெட்டலை விட கடினமானது. அலோகங்கள் பல தோற்றத்தை உடையது. அலோகங்கள் சாதாரணமாக மென்மையானவை மற்றும் அடர்த்தி குறைந்தவை. வைரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அடர்த்தி கொண்டது, ஏன்னா இது ரொம்ப கடினமானதில்ல. இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள் மிகவும் கடினமானது வைரம் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அலோகங்கள் குறைந்த உருகுநிலை, குறைந்த கொதிநிலை கொண்டது. அலோகங்கள் தகடாக பண்பு அற்றது, தகடா மாற்ற முடியாது. நீளும் தன்மையும் அற்றது தான். சாரி, கார்பன் மட்டும் நீளும் தன்மை உடையது. அலோகங்கள் கம்பியாக மாறும் தன்மை அற்றவை. கார்பன் இலைகள் மட்டும் கம்பியாக மாறக்கூடிய தன்மை உடையது. இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. அலோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா மின்சாரத்தை வந்து அரிதாக தான் கடத்தும். ஆனால் கார்பனோட அந்த கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. இது PC 2025 கொஸ்டின். அலோகங்களை தட்டும்போது அவை வந்து ஒளி வந்து எழுப்பாது, அது கிடையாது, ஒளியே எழுப்பாது. அது அலோகங்களோட பயன்கள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அலங்கார நகைகள் தயாரிக்கிறதும் வெட்டும் மறைக்கும் சாதனங்கள் தயாரிக்கவும் வைரம் பயன்படும். அப்புறம் கரிக்கோலோட அந்த பென்சிலோட நடுவில் இருக்கக்கூடிய இந்த கிராஃபைட் பயன்படும் பென்சிலுக்கு. துப்பாக்கி தூள் தயாரிக்க கந்தகமும், ரப்பரை கெட்டிப்படுத்துறதுல கந்தகமும் பயன்படும். அதான் வல்கனைசர் செய்தலில் பயன்படும். தீப்பெட்டி தயாரிக்கவும், எலிமருந்து தயாரிக்கவும் பாஸ்பரஸ் பயன்படும். அம்மோனியா தயாரிக்க நைட்ரஜன் பயன்படும். பயன்கள் தான் கொஸ்டினாக கேட்பாங்க. அடுத்து வேற என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறம் நீக்கும் பொருளாகவும் குடிநீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்கிறதுக்கும் குளோரின் பயன்படும். குளோரின் கேட்பாங்க. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ராக்கெட் எரிபொருளாக பயன்படும். இன்னொன்று உலோகங்களை உருக்கி வெட்டவும் ஒட்டவும் ஹைட்ரஜன் சுடர் பயன்படுகிறது. பல வேதிவினைகளில் குறைப்பானவும் ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே மேலே பார்த்துட்டு வந்துடுவோம். பண்புகள் உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் அரை வெப்பநிலையில் இது வந்து பொதுவாக திண்மமாக தான் இருக்கும். இது திண்மம், திரவம், வாயு 3 இருக்கும். தகடாக மாறும் தன்மைனா அடிக்கும் போது தகடாக மாறும், இது மாறாது, உடஞ்சிரும். இது நீளும் தன்மை உடையது. இதில் கார்பன் மட்டும் நீளும் தன்மை உடையது, இது வந்து நீளாது. இது பலபரத்தன்மை உடையது, இது அற்றது. உருகுநிலை இதுக்கு அதிகம், கொதிநிலை அதிகம். இது கம்மி, இதுவும் கம்மி. அடர்த்தி வந்து அதிகம், இதில் வந்து கம்மி தான், ஆனால் வைரத்துக்கு மட்டும் கூட. இதுதான் நல்லா கடத்தும், இது வந்து நல்லா கடத்தாது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை. உலோக போலிகள் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சிலிக்கானு, போரானு, ஆர்சனிக்கு, ஜெர்மானியம், பொலேனியம், டொலூரியம், ஆன்டிமனி இது எல்லாமே உலோக போலிகள். உலோகத்தோட பண்பும் இருக்கும், அலோகத்தோட பண்புகளையும் பெற்று இருக்கும். அதனால சொல்லுவாங்க உலோக போலிகள் எல்லாமே அரை வெப்பநிலையில் திண்மங்களாக தான் இருக்கும். உலோக போலிகள் பிற உலோகங்களுடன் சேர்ந்து உலோக கலவைகளை உருவாக்க பயன்படுத்துவோம். சிலிக்கானு, ஜெர்மானியம் இந்த உலோக போலிகள்லாம் குறிப்பிட்ட சூழ்நிலையில் மின்சாரத்தை கடத்தும். அதனால இதை குறைகடத்திகள்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். சிலிக்கானும் ஜெர்மானியும் குறைகடத்திகள், ஏன்னா குறிப்பிட்ட சூழ்நிலையில் வெப்பத்தை கடத்தக்கூடியது. சிலிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கும், ஆனால் தகடாக விரியும் பண்போ கம்பியாக நீளும் பண்பையோ கிடையாது இதுக்கு. அதனால தான் உலோக போலின்னு சொல்கிறாங்க. உலோகங்களை விட குறைந்த அளவே மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்துகிறது. உலோக போலிகளின் இயற்பியல் பண்புகள் உலோகங்களின் பண்புகளை ஒத்திருக்கின்றன, ஆனால் அவற்றின் வேதியியல் பண்புகள் அலோகங்களின் பண்புகள் ஒத்திருக்கு. பார்த்தீங்களா, இயற்பியல் பண்புகள் மட்டும்தான் மெட்டலோடது, ஆனால் வேதியியல் பண்புகள் நான் மெட்டலோடது உலோக போலிகளுக்கு.
உலோகப் பொருளோட பயன் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மின்னணு கழிவுகளில் பயன்படுத்துவாங்க. போரான் பட்டாசு தொழிற்சாலையிலையும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அடுத்து சேர்மன் பார்ப்போம். சேர்மம் பொறுத்தளவு ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் வேதிச் சேர்க்கையின் மூலம் இணைந்து உருவாகக்கூடிய பொருள் தான் சேர்மம். ஏன்னா இதுவும் தூய பொருள் தான். தூய பொருள் தான் தனிமம் சேர்மம்னு ரெண்டாக பிரிப்பாங்க. இப்போ சேர்மத்தை பற்றி பார்க்குறோம். சேர்மன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சேர்மத்தை எடுத்துக்குவோம். H2O அப்படின்றது ஒரு சேர்மம். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், ஏதாவது இது ஒரு தனிமம் இது ஒரு தனிமம், இந்த ரெண்டு தனிமம் சேர்ந்து ஒரு சேர்மத்தை உருவாக்கும். குறிப்பிட்ட நிறைவித்தல் தான் சேரும். அதான் H2Oல தான் சேரும். சரிங்களா? அப்போ குறிப்பிட்ட நிறைவித்தல வேதியியல் சேர்க்கை மூலமாக சேர்ந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேர்மம்னு சொல்லுவோம். இப்போ நீர் ஒரு சேர்மம் எடுத்துக்கலாம். 1:2 அப்படின்ற கன அளவுல சேர்ந்துருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா H2O நீர். சரிங்களா? இது வந்து 1:2. என்னன்னா ஒரு ஆக்சிஜன் அணுவும் இரு ஹைட்ரஜன் அணுக்களும், அதான் 1:2ல. ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கா, 2 ஹைட்ரஜன் இருக்கா, அதான் 1:2 விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறை விகிதம் 8:1. ஆக்சிஜனோட நிறை எண் 8, ஹைட்ரஜனோட நிறை எண் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனோட நிறை எண் வந்து 8×2 ஹைட்ரஜனோட நிறை எண் 2. அடிச்சிங்கன்னா 8:1 முடிஞ்சு போச்சு. சேர்மங்களோட வகைகள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கனிம சேர்மங்கள். கனிம சேர்மங்கள்லாம் பாறைகள் தாதுக்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் சுண்ணக்கட்டி, ரொட்டிச்சோடா, இது கனிம சேர்மம். கரிம சேர்மம்னா தாவர விலங்குலேருந்து எடுக்கக்கூடியது. புரதம், கார்போஹைட்ரேட், இதெல்லாம் எக்ஸாம்பிள். இப்போ திடநிலையில் உள்ள சேர்மங்கள் பார்ப்போம். இப்போ சிலிக்கானா மண், சிலிக்கானா ஆக்சிஜன் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா SiO2 சிலிக்கான், சிலிக்கானும் ஆக்சிஜனும் இருக்கும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா எரி பொட்டாஷ்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன சொல்லுவாங்க, எரி பொட்டாஷ். இதுக்கு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. என்ன இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு CaSO4, சோடியம் ஹைட்ராக்சைடு எரி சோடான்னு சொல்லுவாங்க. சோடியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. தாமிர சல்வேட்டு CuSO4, தாமிரம், கந்தகம், ஆக்சிஜன் இருக்குது. துத்தநாக கார்பனேட்டு காலமைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துன்னா ZnCO3, துத்தநாக கார்பனேட்டு. துத்தநாகம் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திரவ நிலையில் என்ன இருக்குது, திரவ நிலையில் சேர்மோனா H2O நமக்கு நீர் தெரியும். ஹைட்ரோலரிக்னா HCl, நைட்ரிக் அமிலம்னா HNO3 நைட்ரிக் அமிலம். கந்தக அமிலம் அப்படின்னா H2SO4. அசிட்டிக் அமிலம் வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, CH3COOH. இதில் என்னென்ன இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்கப்பா. இங்கே ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது, அதான் HO இருக்குல்ல. HClனா ஹைட்ரஜனு குளோரினும் இருக்குது. இங்கே HNO3 ஹைட்ரஜனு, என்னன்னா நைட்ரஜனு, ஓனா ஆக்சிஜனு, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கும் பேர்லேயே. அதனால் இங்கே எழுதி போட்டுறேன். அடுத்து வாயு நிலையில் உள்ள சேர்மங்கள். கார்பன் டை ஆக்சைடு, இது நமக்கு தெரியும், CO2. கார்பன் மோனாக்சைடுனா CO. கந்தக டை ஆக்சைடு அப்படின்னா SO2. மீத்தேன் CH4 மீத்தேனு. நைட்ரஜன் ஆக்சைடுனா NO. அம்மோனியானா NH3. ஆமாம், NH3 அம்மோனியா. அடுத்து மேலும் தெரிந்து கொடுத்துருக்காங்க. தாமிர சல்ஃபேட் என்ன சொல்லணும் அப்படின்னா மயில் துத்தம்னு சொல்லுமா. இது பொறுத்துக்கள் அப்படியே கேட்பாங்க, பொறுத்துக்களை அப்படியே கேட்பாங்க. தாமிர சல்ஃபேட்னா மயில் துத்தம், இரும்பு சல்ஃபேட் இல்லைனா பெர சல்ஃபேட்னு சொல்லுவாங்க, பச்சை துத்தம். பொட்டாசியம் நைட்ரேட்டு, இதுக்கு வாய்ப்பாடு எழுதி போடவா. தாமிர சல்ஃபேட்னா CuSO4, இரும்பு சல்ஃபேட் அப்படின்னா FeSO4, பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னா KNO3, சால்ட் பீட்டர்னு சொல்லுவாங்க. சரியா, நைட்ரஜன் தயாரிக்க பயன்படுத்துவாங்கப்பா. அடுத்து H2SO4 கந்தக அமிலம், விட்ரியால் எண்ணெய் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜிப்சம்னா CaSO4 2H2O. ஜிப்சம்னா CaSO4 2H2O. ஆனால் இது கால்சியம் சல்ஃபேட்டில் என்ன, கால்சியம் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. சரியா, கால்சியம் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. கால்சியம் சல்ஃபேட் எமிஹைட்ரேட்னா பாரிசாந்து, CaSO4 ஆஃப் H2O. இங்கே 2H2O, இங்கே ஆஃப் H2O, அதில் தான் டிஃப்ரென்ஸு பாரிசாந்துக்கும் ஜிப்சத்துக்கும். பாரிசாந்தை ஹீட் பண்ணிங்கன்னா ஜிப்சம் கிடைக்கும். பொட்டாசியம் குளோரைடு, இதுக்கு KCl, மூரியேட் ஆஃப் பொட்டாஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன் தான். அடுத்த சேர்மத்தோட பயன்கள். இப்போ நீர் எதுக்கு பயன்படுத்துவாங்க, டை ஹைட்ரஜன் மோனாக்சைடுன்னு சொல்லுவோம். குடிநீராக மற்றும் கரைப்பானாக பயன்படுத்துவோம். சாதாரண உப்பு, வீட்டில் பயன்படுத்துகிற உப்பு NaCl. சரியா, நாம் உணவில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. மீன், இறைச்சி போன்றவை கெடாமல் பாதுகாக்கக்கூடியது. அப்புறம் சர்க்கரை, சர்க்கரை என்ன சொல்லுவோம், C12H22O11 சர்க்கரை, அதானே ஆமாம், C12H22O11. சுக்ரோஸ்னு சொல்லலாம் சர்க்கரையை. எதுக்கு பண்ணுவோம், இனிப்பு, மிட்டாய்கள், பழச்சாறுகள் தயாரிக்க பயன்படுத்துவோம். பயன்கள் தான் கொஸ்டின் கேட்பாங்க.
அடுத்து ரொட்டி சோடா NaHCO3 சோடியம் பை கார்பனேட்னு சொல்லுவாங்க ரொட்டி சோடாவை. தீயணைக்க சாதனங்களாக பயன்படுத்துவாங்கப்பா. இது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் கொஸ்டின். பேக்கிங் பவுடர் தயாரிக்கிறதுலையும் கேக்கு ரொட்டி தயாரிக்கிறதுலையும் பயன்படுத்துவாங்க ரொட்டி சோடா. ஓகேங்களா? அடுத்து சலவை சோடா வந்து பார்த்தோம் அப்படின்னா Na2CO3 சோடியம் கார்பனேட் சொல்லுவாங்க. சோப்பில் வந்து தூய்மையாக்கவும் கடின நீரை மென்னீராக்க பயன்படுது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடின நீரை மென்னீராக்க சோடியம் கார்பனேட் தான். அடுத்து சலவை தூள்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு. சரியா? இதுக்கு என்ன பயனு? சலவை தொழில் வெளுப்பானாகவும் கிருமிநாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்புலையும் பயன்படும். சுட்ட சுண்ணாம்பு CaO இது சிமெண்ட் மட்டும் கண்ணாடி தயாரிக்க பயன்படும். சுட்ட சுண்ணாம்பு பயன்படுத்துவாங்க. அடுத்து நீரேற்றிய சுண்ணாம்பு CaOH2 இது வெள்ளை அடிக்க பயன்படுத்தும். சுண்ணாம்புப்பா நம்ம வீட்டில் நார்மலான சுண்ணாம்பு வெள்ளை அடிக்க பயன்படுத்தோம்ல அது. அப்புறம் சுண்ணக்கட்டி தயாரிக்க சுண்ணாம்பு கல் பயன்படும். சுண்ணாம்பு கல்னா CaCO3 கால்சியம் கார்பனேட்டு சுண்ணாம்பு கட்டி தயாரிக்க பயன்படுத்துவாங்க. அடுத்து இடைத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய நிறைய உடைய பொருளை பருப்பொருள்னு சொல்லுவோம். வெவ்வேறு தனிமங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவீதத்தில் வேதி வினையின் மூலம் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு புதிய பொருளை சேர்மம்னு சொல்லுவோம். எல்லாமே நம்ம புக்கில் பார்த்தது தான். அரை வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட வடிவமும் குறிப்பிட்ட கன அளவும் பல்வேறு மேற்பரப்பை கொண்டுள்ள பொருள் திண்மம்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட கன அளவு கொண்ட குறிப்பிட்ட வடிவமற்ற ஒரே மேற்பரப்பை கொண்ட பொருள் திண்மம் வாயும்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வடிவமோ குறிப்பிட்ட கன அளவோ அற்ற எளிதில் அழுத்தப்படக்கூடிய மேற்பரப்பு இல்லாத பொருள் வாயு. கடினமான பலபரப்புள்ள தனிமங்கள் உலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும். இரும்பு, தாமிரம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்து உலோகங்கள். பளபளப்பற்ற அதிக கடினத்தன்மையோ அதிக மென்மைத்தன்மையோ அற்ற பொருட்கள் நான்மெட்டல், அதான் அலோகம். அனைத்து வாயுக்களும் அலோகம். கந்தகம், கார்பனு, ஆக்சிஜனு எல்லா வாயுக்களும் அலோகம் தான். அது நம்மளும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உலோக பண்புலையும் அலோக பண்புலையும் பெற்றுள்ள தனிமங்களை உலோக போலிகள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆர்சனிக்கு, ஜெர்மானியம். உலோகங்களை தட்டும்போது அது வந்து ஒளியை எழுப்பும், அதனால ஒளி எழுப்பும் பண்புன்னு சொல்லுவோம். ஆலய மணிகள் தயாரிக்க மெட்டல் பயன்படுத்துவாங்க. தனிமங்களையும் அவற்றின் வேதி வாய்ப்பாடுகளையும் எளிமையாக குறிப்பிடுவதற்கு குறியீடுகள் பயன்படுத்துவோம். பெர்சிலிஸ் தான் அதை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து இது கிருமி நாசினினா என்ன? நுண்ணுயிரிகளை அழிப்பதற்கோ கட்டுப்படுத்துவதற்கோ பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள். குறைக்கடத்தினா குறைந்த வெப்பநிலையில் அறுதி கடத்தியாகவும் உயர் வெப்பநிலையில் நட்கடத்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். குறைப்பான்னா என்ன? ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படும் பொருள். இது நோட் பண்ணிக்கணும். குறைப்பான்னா ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படக்கூடிய பொருள் ஹைட்ரஜன் குறைப்பான் அப்படிங்கிறது. கார்போஹைட்ரேட் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனும் உள்ளடக்கிய ஒரு சேர்மம். வெளுப்பானா நிறம் நீக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். உணவு பாதுகாப்பான உணவுப் பொருளை நுண்ணுயிர்களாக கெட்டுப்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு பொருள். வெப்பநிலை மானியில் பயன்படுத்தக்கூடிய திரவ உலோகம் பாதரசம். ரசவாதிகளால் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது அந்த குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எந்த தனிமத்தின் பெயர் கோள்களோட பெயரில் இல்லை? பாதரசோட குறியீடு HG ஹைட்ரார்ஜியம்னு சொல்லுவாங்க. கம்பியாக நீளும் தன்மையுடையது கார்பன். உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்றக்கூடியது தகடாக மாறும் பண்பு. இங்கே இல்லை, கொடுக்கவே இல்லை. தகடாக மாறும் பண்பு தான் ஆன்சர். தகடாக விரியும் பண்புன்னு கொடுத்துருக்காங்க. அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். தகடாக விரியும் பண்பை நம்ம டிக் பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டுமே அதான் கொடுத்துருக்காங்களா? தகடாக விரியும் பண்பு. ஓகே, B and C ரெண்டையும் போட்டுக்கலாம். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன். இதுதான் அப்படியே ப்ரீவியஸ் கொஸ்டின் PC 2025 நினைக்கிறேன். 25 கேட்ட கொஸ்டின். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன். கரிக்கோளின் நடுத்தண்டில் இருப்பது கிராஃபைட். அடுத்து இந்த படம் கொடுத்துருக்காங்க. A வாயு, B வந்து திண்மம், இது திரவம். இங்கே என்ன வரும்? உலோக போலிகள்னு சொல்லலாமா? உலோக போலி. டங்ஸ்டனோட குறியீடு என்ன? W. மென்மையான உலோகங்களின் உருகுநிலையை விட என்ன இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். நீரில் உள்ள தனிமங்கள் ஹைட்ரஜனு, இன்னொன்று ஆக்சிஜனு. குறைக்கடத்தி எது? குறைக்கடத்தி சிலிக்கான், ஜெர்மானியம். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். இரும்பு எதுக்கு பயன்படுத்தாங்க? தையல் ஊசிக்கு. PVC கொஸ்டின் PC 2021 நினைக்கிறேன். தாமிரம் மின் கம்பிகள் தயாரிக்க. டங்ஸ்டனு மின்விளக்கான இலைகள் செய்ய. போரான் ராக்கல் எரிபொருள் பற்ற வைக்கும். அப்படியே பயன்கள் தான் அப்படியே கேட்டிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. அணுனா என்ன? பருப்பொருளோட ஒரு மிகச்சிறிய அலகு. தனிமம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒரே வகையான அணுக்களால் ஆனது. சேர்மம்னா பல்வேறு வகை அணுக்களானது. மூலக்கூறுனா
பருப்பொருளோட கட்டுமான அலகை தான் நம்ம மூலக்கூறுன்னு சொல்லலாம். சரியா?